வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் பத்து கேவ்ஸ், மலேசியாவில் உள்ள முருகன் கோவிலை ஏற்கனவே நம்ம வீடியோவாக பார்த்தோம். அந்த பத்து கேவ்ஸ் முருகன் கோவிலுக்கு பக்கத்துலேயே நிறைய கோவில்கள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பத்துமலை முருகன் கோவில் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விநாயகர், முருகன், சிவன் கோவில் ஒன்று இருக்கு. அந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா நீங்க படி ஏறி மேலே ஏறி போய் சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே எல்லா தெய்வங்களும் இருக்கும், மேலே சிவனும் சக்தியும் மட்டும் இருக்கும். அதே மாதிரி அந்த சிவன் கோவில்ல நந்தி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சிவன் கோவிலுக்கு பின்னாடியே ஒரு லேக்கு மாதிரி இருக்கு. அந்த லேக்கு அப்படியே நடந்து போனா ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அங்கு பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். சுற்றி பெருமாளின் தசாவதார சிற்பங்களும் நல்ல கலைநயத்தோடு வந்து கட்டடக்கலையும் அந்த பெருமாள் கோவிலில் நீங்கள் பார்க்கலாம். அந்த பெருமாள் கோவில் அப்படியே கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோவிலையும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பத்து கேவ்ஸ் போயிட்டு அங்கே இளநீ சாப்பிடாம வந்துடுறாங்க. அந்த இளநியை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இளநிலாம் டேஸ்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பத்துமலை முருகன் கோவில் போனீங்கன்னா நான் இப்போ சொன்ன அத்தனை கோவில்களையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு, அது கீழே பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் மலை ஏறத்துக்கு முன்னாடியே பக்கத்துலேயே எல்லா கோவில்களும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக இளநீ குடிங்க. இளநீ குடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.